ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேக்கரியில் வாங்குற மாதிரியே ரொம்ப சாஃப்டாக ஜூஸியான பாதுஷா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. இப்போது அந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் அப்படி இல்லைன்னா டால்டா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே நல்லா புளிக்காத தயிராக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போது மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு எடுத்து கையில் பிடிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிடிக்க வரணும். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்க வரலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி விட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போது மாவு இந்தளவுக்கு பிசைஞ்சிருக்கேங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேணாம். மாவு சப்பாத்தி மாவு நல்லா அடித்து பிசைகிற மாதிரி நம்ம இந்த மாவு அந்த மாதிரி பிசையக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி பிரிக்கும் போது நல்லா லேயர் மாதிரி வரணும். இந்தளவுக்கு பிசைஞ்சால் போதும் மாவு. இப்போ இந்த மாவு மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா தடவி விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அது அரை மணி நேரம் மாவு ஊறத்துக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா போதும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இது நல்லா கலந்து விடலாம். இது நமக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா போதும். நமக்கு சுகர் சிரப்பு ரெடி ஆகிடும். இப்போது வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷமாக நல்லா சுகர் சிரப்பு கொதிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா ஊறி இருக்கு. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மாவு எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி எடுத்துட்டு ஆள்காட்டி வரல வச்சு இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போடுங்க. இந்த மாதிரி அங்கங்கே வெடிப்பெடிப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சக்கரை பாகு ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் எடுத்திருந்த மாவு அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு எடுத்திருந்தேன். அதுக்கே எனக்கு 12 வந்திருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு சைஸ் பெருசாவோ சின்னதாவோ செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த உருண்டை வரும். இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா ஹீட் ஆகிருக்கு. எண்ணெய் பாதி அளவு மட்டும்தான் சூடாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக ஹீட்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம போடுற இந்த இது நல்லா உள்ளெல்லாம் வெந்து மேலெல்லாம் நல்லா சோர்ந்து வரும்.
ரொம்ப அதிகமாக வந்து எண்ணெய் சூடாயிருச்சுன்னா சட்டுன்னு மேலெல்லாம் தீஞ்சு போயிடும். அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியமான இதுள்ள வச்சுக்கோங்க. போட்ட உடனே வந்து திருப்பி விடக்கூடாது, அதுவே நல்லா மேலே எழுந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேலே எழும்பி வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒவ்வொன்றா வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டால் தான் ஒன்று போல் எல்லாம் வெந்து வரும். அடுப்பை வந்து தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேணாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போது அவ்வளோதாங்க, எல்லாம் ஒன்று போல் நல்லா சிவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம ஜீரா பாக்கில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து இந்த பாதுஷாவை சேர்க்கும் போது சுகர் சிரப்பு வந்து நல்லா சூடாக இருக்கணும். சுகர் சிரப்பு ஆறி இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதுஷாவை சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா தான் நல்லா பாதுஷாவில் வந்து சுகர் இறங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் போட்டு விட்டுட்டு அப்படியே திருப்பி விடலாம். அப்போ தான் ரெண்டு பக்கமும் வந்து நல்லா ஊறி வரும் ஜீரா. திருப்பி விட்டுட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போது ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். பாதுஷாவில் வந்து சுகர் சிரப்பெல்லாம் இறங்கி நல்லா ஊறி இருக்கு. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போது அவ்வளோதாங்க, நல்ல ஜூஸியாக பாதுஷா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த பாதுஷா. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.